தாயம்மா, என்ன ரோட்ல குறுக்க நின்னுட்டு கார் நிறுத்துற? தள்ளி போ. ஐயா சொல்றது காரணம் இல்ல. எம்பி இப்ப அவசரமா போயிட்டு இருக்காரு. இப்படி வந்து குறுக்கணும்னா என்ன அர்த்தம்? போ அந்த பக்கம். ஏய், அப்பா கிட்ட ஏதாவது மனு கொடுக்கணும்னா வீட்டுல வந்து கொடு. இப்படி நடுவுல வந்து இடைஞ்சல் பண்ணாத. போ. மனு கொடுத்து நீதி கேட்கறதுக்கு உங்க அப்பா மனுநீதி சோழனும் இல்ல, கண்ணுக்குட்டிய பறி கொடுத்துட்டு தவிச்சு போய் நிக்கிற தாய் பசுவும் நான் இல்ல. நான் தாயமாடா, தாயம்மா. பாத்தீங்களாப்பா, அப்பவே அந்த தங்கராசு பயலுக்கு மாத்து மருந்து கொடுக்காம கொண்டிருந்தீங்கன்னா இவன் பணத்தை எரிக்கிறதுக்கு தீச்சடி தூக்கிட்டு போயிருப்பா. இப்படி போட்டி கட்டிட்டு வந்து நிப்பா. என்னடா சொன்ன? தாயம்மா, என்ன தைரியம் இருந்தா என் பையனை நடு ரோட்ல கை நீட்டி அடிப்ப? உன் மகனை கை நீட்டி அடிச்சதுக்கே உனக்கு இப்படி கோபம் பொத்துக்கிட்டு வருதே. என் மகனை விஷம் வச்சு கொல்ல பாத்தியே, உன்னை ஏதாவது அடிக்கிறது? பின்ன என்னங்க, தாயம்மாவோட மகன் தங்கராசுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்கறதா நீங்க பப்ளிக் மீட்டிங்ல சொன்னதை வச்சுதான் நாங்க உங்களுக்கு ஓட்டு போட்டோம். இப்ப என்ன மினிஸ்டர் பையனை கட்டி கொடுக்க போறீங்களாமே, இது என்ன நியாயம்? நீங்க தாயம்மாவை ஏமாத்தல, உங்க மேல நாங்க வச்சிருந்த நம்பிக்கையை ஏமாத்திட்டீங்க. நீங்க எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தரணும். போட்டாங்க விட்டானா? அதான்டா இன்னும் பொது ஜனமா இருக்க. அவங்க மனசுல பட்டதை மேடையில சொல்லி எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கணும். எவன்டா சொன்னதை செய்யறான்? இந்த வீடு கட்டுறது, இந்த ரோடு போடுறது, இந்த 2 ரூபாய்க்கு அரிசி கொடுக்கறேன்னு சொல்றது, கடன் தரேன்னு சொல்றது, இதெல்லாம் எவன்டா செய்யறான்? இதெல்லாம் பழைய பஞ்சாங்கம்டா. சரி, புதுசா இருக்கட்டுமேன்னு என் பொண்ணை கொடுக்கறேன்னு சொன்னேன். உங்களை மாதிரி அழுக்கு வேட்டிக்கார பயல்களுக்கு இந்த வெள்ளை வேட்டிக்காரன் பொண்ணு கொடுக்கறேன்னு சாமட்டு மேனிக்கு வந்து ஓட்ட போட்டீங்க. சொன்னதெல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன இழிச்சவா? என்ன அரசியல்வாதிடா, அரசியல்வாதி. யோ இன்ஸ்பெக்டர், என்ன பாத்துக்கிட்டு நிக்கிற? என் பையனை அடிச்சது மட்டும் இல்லாம நடுரோட்டில் நின்னு மறியல் பண்ற, வேடிக்கை பாக்குற. கருப்பு கொடி காட்டுறதா இருந்தா கூட இந்த நாட்டுல பர்மிஷன் வாங்கணுமியா? அடிச்சு துரத்துவியா? காரணம் இல்லாம பொம்பளை மேல கைய வச்சா என்ன நடக்கும்னு தெரியுமில்ல? போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களை மாதிரி பொது ஜனங்களுக்கு, இவன மாதிரி பொம்பளை பொறுக்கிக்கு இல்ல. என்ன திமிரு இருந்தா எம்பி கூட பார்க்காம அவரை பொறுக்கின்னு சொல்லுவேன். தச்சி, உங்களுக்கு தாண்டா இவன் எம்பி. என்ன பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு எம. ஆமாமா, உங்களுக்கு எல்லாம் தெரியாது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் கண்ணுக்கு கண்ணா வளர்த்து என் ஒரே பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவ வயிற்றுல குழந்தைய சுமக்க வச்சவன் தான் இந்த பெரிய மனுஷன். என் மகளுக்கு வாழ்க்கை கொடுன்னு இவன் காலில் விழுந்து நான் கெஞ்சினேன். உன் பொண்ணு வயிற்றுல இருக்க கருவை நீ ஏன் கலைச்சி நான் உன் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குறேன்னு என்ன பார்த்து சொன்னான். அந்த அவமானம் தாங்க முடியாம என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டாயா. தாயம்மா, நடு ரோட்ல 4 பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும் திட்டம் போட்டிருக்கியா? என்ன உன் பொண்ணை வச்சு சென்டிமெண்ட் அடிக்கிறியா? இப்ப நான் எம்பி, என்ன உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. நினைக்காத அப்படி. என் மகனுக்கு ஒரு பொண்ணை நீ கட்டி வைக்கிறேன்னு சொன்னதுனாலதான் இவங்க எல்லாம் சேர்ந்து உன்னை எம்பி ஆக்குனாங்க. இதே மக்கள் நினைச்சாங்கன்னா உன்னை எம்பி பதவியில இருந்து இறக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. ஆமா, இவங்க முன்னாடி இப்ப நீ அந்த கல்யாண தேதியை சொல்லியே ஆகணும். அப்பதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். இப்ப நான் கல்யாண தேதியை சொல்லனா இந்த இடத்தை விட்டு உன்னை ஒரு அடி கூட மேல போக விட மாட்டேன். அப்படியா? நான் ஒரு அடி மேல போறேனா இல்ல நீ மேல போறியான்னு பாப்போம். பாக்கலாம்டா. பொம்பளைக்கு இவ்வளவு துணிச்சல. சொல்லுங்க கேளுங்க. அப்பா, எப்படி ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்லப்பா, உங்க அம்மாவுக்கு ஏற்கனவே பாதி உயிர் போயிடுச்சுப்பா. இருக்கிற மீதி உயிர் என் மகன் மடியிலே போட்டோம். அப்படி சொல்லாத பாண்டிவா, ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்லப்பா, ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்கிறத விட என் மகன் கிட்ட 4 நல்ல வார்த்தை சொல்லிட்டு போனேங்கிற பாக்கியத்தையாவது கடவுள் எனக்கு கொடுத்துருக்காப்பா. கோயிலா இருந்த நம்ம குடும்பத்தை குட்டிச்சவராக்கிட்டான்ப்பா அந்த மயில்சாமி. உங்க அக்காவை வஞ்சகமா கொன்னா வாழ வேண்டிய ஒண்ணு விஷம் வச்சு கொல்ல பார்த்தான். நியாயம் கேட்க வந்த என்ன நடுத்தருவுல நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு போயிட்டான். நான் சாகிறத பத்தி கவலைப்படலப்பா. நம்ம குடும்ப கௌரவத்தை நீதான்ப்பா ஓசத்தை நிறுத்தணும். அந்த மயில்சாமியோட பொண்ணு மஞ்சுளாவை
நீ இந்த ஊரையே கை பிடிக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த ஊரே மெச்சும்படியா நீ வாழ்ந்து காட்டணும். அப்பதான்ப்பா உங்க அம்மாவோட ஆத்ம சாந்தி அடையும். செய்வியாப்பா? செய்வியாப்பா? அம்மா தாயம்மா, எல்லாரும் ஒரு நாளைக்கு போய் சேர்றதுதான். ஆனா தாயம்மா நம்மளை எல்லாம் விட்டு இவ்வளவு சீக்கிரமா பிரிஞ்சு போயிடக்கூடாது தம்பி. தங்கராஜ், உங்க அம்மாவுக்கு இப்ப நடந்து போச்சுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு எல்லாம் மனசு ரொம்ப வருத்தமா இருக்குப்பா. எங்கயா வந்தீங்க? எங்கயா வந்தீங்க? நடு ரோட்ல எங்க அம்மாவை நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டப்ப எங்கயா போயிருந்தீங்க? உயிருக்கு போராடிக்கிட்டு அவங்க துடிச்சுக்கிட்டு இருந்தப்ப அவங்கள காப்பாத்த துப்பு இல்லாதவங்க இப்ப என்ன துக்க விசாரிக்க வந்தீங்களா? உங்கள எத்தனை பேருக்கு மருத்துவம் பார்த்திருப்பாங்க எங்க அம்மா. அவங்க உயிரை காப்பாத்துறதுக்கு ஒருத்தனு கூட தைரியம் இல்லாம போயிடுச்சு. ஏயா உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கு இப்படி ஆயிருந்தா பார்த்துட்டு சும்மா இருந்திருப்பீங்களா? மனுஷனா பிறந்துட்டு இங்க போனமா வந்து நிக்கிறீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அந்த மயில்சாமி கவுண்டர் எங்க அம்மாவை கொல்லல, நீங்களா சேர்ந்து அவங்கள கொன்னுட்டீங்க. அவங்க உடம்புக்கு தான் நான் இப்ப தீ வச்சிருக்கேன். அவங்க உயிருக்கு நேத்த நீங்களா சேர்ந்து தீ வச்சிட்டீங்க. உயிரோட இருக்கும்போது விட்டுருங்க, செத்தப்புறம் அவங்க பெருமையெல்லாம் பேசுங்க. எதுக்கு ஒண்ணு சேரணுமோ அதுக்கு சேராதீங்க. கல்யாணம் கருமாதினா சோத்து கலைய கும்பத்தான நீங்க. இப்படி மாறா தெரியற நீங்க என்னைக்கு மனுஷனா மாற போறீங்க? ஊர்க்காரங்களுக்கு பிரச்சனைனா உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க ஆட்டையம்பட்டிக்காரங்க. நான் நினைச்சது தப்பா போச்சு. எங்க பிரச்சனையை நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க யாரும் எங்களுக்கு தேவையில்லை. போங்க போங்க இருந்து. மாமா, இவங்கெல்லாம் வராட்டி பரவாயில்ல, நான் உங்க கூட வரேன் மாமா. தம்பி, நாங்களும் உப்பு போட்டு சோறுங்கிறவங்க தான். எங்களுக்கு சோழனை இருக்குது. உங்க குடும்பத்தை இந்த அளவுக்கு ஆக்கல அந்த மயில்சாமி கவுண்டரை சும்மா விட போறது இல்ல. என்னப்பா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். சீக்கிரம் ஆடுமா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மயில்சாமி கவுண்டருக்கு ஃபோன் போட சொன்னீங்கல்ல, லைன்ல இருக்கார் சார். ஓ, ஹலோ ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் மயில்சாமி. எங்க இருந்து பேசுறீங்க? நான் நம்ம ஊருக்கு வெளியே இருக்கிற கேம்ப் சைட்ல இருந்து பேசுறேன். கேம்ப் சைட்ல இருந்தா என்ன? நீங்க வந்தவங்க இங்க வந்திருக்க வேண்டியதானே? நான் வரலாம் தான் நினைச்சேன் மயில்சாமி. இல்ல, இங்க ஆத்துல தண்ணி நிறைய ஓடுதான், ஊருக்குள்ள கார்ல வர முடியாதுன்னு செக்யூரிட்டி ஆளுங்க எல்லாம் சொல்றாங்க. ஆமா, அதான் கேம்ப்லயே ரெஸ்ட் எடுத்துட்டேன். அட ஏங்க நீங்க நம்ம ஊர்ல வந்து கவலைப்படுறீங்க? நான் போட்ட ஏற்பாடு பண்றேன், அதுல வந்துருங்க. சரி, ஒரு முக்கியமான விஷயம். எனக்கு இமீடியட்டா ஃபாரின் போற ப்ரோக்ராம் இருக்கு. அதனால நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் இங்கேயே முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபாரின் போலான்னு இருக்கேன். என்ன சொல்ற? ஓகே, அப்ப நீங்க எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, நான் வந்துடுறேன். ஓகே. ஐயா, ஏன் இப்படி தலைவரிக்க ஓடி வர? மினிஸ்டர் வந்துட்டு இருக்காருல வீடு தேடி. அட மினிஸ்டர் வரது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஊர் ஜனம் எல்லாம் ஒட்டுமொத்தமா உங்க வீடு தேடி வந்துட்டு இருக்காங்களே, அது தெரியுமா உங்களுக்கு? எதுக்கு? எதுக்கா? தங்கராசுக்கு உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொன்ன வாக்குறுதியை காப்பாத்தாம ஏமாத்துனதுக்கும், தாயம்மா மேல காரை ஏத்தி கொன்னதுக்கும் கோவப்பட்ட ஜனங்க கத்தி கம்போடு உங்களை கொல்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கேப்பா யோசிக்கிறீங்க? யோ பரட்டையா, ஒவ்வொருத்தரையும் நாய சொல்ற மாதிரி சுட்டு தள்ளுறேன். வர்றவங்க 6 பேரு, ஆயிரக்கணக்கான பேரு. நம்ம துப்பாக்கியில இருக்கிற தோட்டா வச்சுக்கிட்டு 6 பேர் தான் கொல்ல முடியும். அவங்க திரும்பினாங்க, நம்ம 6 பேர் அவுட். பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க, முதல்ல நம்ம உயிரை காப்பாத்திக்கணும். இந்த நேரம் பார்த்து மினிஸ்டர் வேற வரேன் இருக்காரு. வரட்டுமேடா, அங்க இருந்து அவர் ஒரு போட்ல வர போறாரு, இங்க இருந்து எதிர்த்து நம்ம ஒரு போட்ல போறோம். விஷயத்தை சொல்லி எல்லாரும் டெல்லிக்கு போவோம். இங்க நடக்க வேண்டிய கல்யாணத்தை அங்க நடத்திடுவோம். டேய், நீ முதல்ல எல்லாரையும் பேக் பண்ணு. போ போங்க. நானும் மஞ்சு வா போலாம். எங்க? ஊர் ஜனங்கள மொத்தமா சேர்ந்து நம்ம குடும்பத்தை அழிக்க வந்துட்டு இருக்காங்கம்மா. உடனே கிளம்பு. உயிருக்கு பயந்து ஊரை விட்டு ஓடுறதுக்கு நானும் உங்களை மாதிரி கோழை இல்ல, நான் வர முடியாது. இன்னொருத்தருக்கு வாழ்க்கப்பட்டு சாகிறத விட அப்பாவுக்கு ஓட்டு போட்ட ஜனங்க கையால அடிபட்டு சாகுறேன். இப்ப நீ கூட வரல, என் கையால அடிபட்டு சத்துருவேன். உடனே கிளம்பு. முடியாது, என்ன விடு, நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். வாங்க சீக்கிரமா. என்ன விடு, வேணாம். போல ஐயோ, தாத்தா.
இறங்குங்க இறங்க வாங்க ஐயா ஐயா சீக்கிரமா இறங்க வந்துட்டீங்களா நான் வர மாட்டேன். போட்டிட்டு வந்து கூட நான் வர மாட்டேன். என்னை விடு. என்னை விடு. நான் இந்த போட்ல முன்னாடி போயிட்டு இருக்கேன் நீ பின்னாடி அந்த போட்ல வாங்க புரியுதா ஏறிட்டாங்களா சீக்கிரம் சீக்கிரமா போங்க போங்க வேகமா போங்க செல்லாதேப்பா ஏன் பார்த்து நிக்கிறேன் டேய் பாம்பு வச்சிருக்கீங்கல்ல எடுத்து எரிகிறா அவனுங்க மேல பாப்பா, நீங்களாவது அப்பா கிட்ட சொல்லக்கூடாதா? தரையில நடக்கும் போதே உங்க ஒப்பனுக்கு தலைகாடு புரியாது. இப்ப தண்ணியில வேற முதக்கிறான். எல்லாம் தலை விதிம்மா. தங்கராஜ் வந்தாரு. தங்கராஜ் வந்தாரு. இழுத்துட்டு போ வாங்கல வேகமா போங்க என்ன விடு. அவர் வந்தாரு. அப்படி என்ன? Tangras! 5 minutes. 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 5
தங்கராஜ் அவர் காப்பாத்தப்பா, அவர் காப்பாத்து. தங்கராஜ் தங்கராஜ் அவர் காப்பாத்தப்பா, எனக்கு மாங்கல பிச்சை கொடு. நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காது, எப்படியாவது அவர் காப்பாத்து. தங்கராஜ் தங்கராஜ் காப்பாத்துங்க, காப்பாத்து, காப்பாத்துங்க. 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 தங்கராஜ் 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 காப்பாத்து. தங்கராஜ் தயவுசெய்து காப்பாத்துப்பா. தங்கராஜ் சுமங்கலியா இருந்த அவங்க அம்மாவை கொன்ன பாவத்துக்காக என்ன அமங்கலி ஆக்காம உங்களுக்கு காப்பாத்துட்டார் அந்த தம்பி. அந்த நல்ல மனசு வேற யாருக்குங்க வரும்? மயில்சாமி, மனுஷனுக்கு பணத்து மேலையும் பதவி மேலையும் ஆசை வரலாம்டா, ஆனா வெறி வரக்கூடாதுடா. உன் பொண்ணு மேல ஆசை வச்சிருக்காங்க ஒரே ஒரு காரணத்துக்காக தங்கராசு மேல இவ்வளவு வெறித்தனமா நடந்துகிட்டியே, அத கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம உன் உயிரையே காப்பாத்திருக்கானே. இதை விட உனக்கு வரப்போற மருமக ரெண்டா பெருசா கழிச்சிட போறான். சொல்றா. ஐயா, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். தங்கராசு தான் உன் மருமக, அதான் நியாயம். மயில்சாமி, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். மனுஷனுக்கு பணமும் பதவி மட்டும்தான் முக்கியம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா மனுஷனுக்கு மனுஷன் தான் முக்கியம்னு தங்கராசு எனக்கு உணர வச்சிட்டான் சார். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். தங்கராஜ், என்ன மன்னிச்சிரு. உன்னை என் மருமகனை அடையிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என் மகளை நீ பாத்துக்க.